ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ட்ரேடிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் ட்ரேடிங். சரிங்களா? இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராடே, இன்னொன்று வந்து ஸ்விங்கு, இன்னொன்று வந்து பொசிஷனல். இன்ட்ராடேனா ஒரு ஸ்டாக்கை காலையில் வாங்கி ஈவினிங் நம்ம செல் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து இன்ட்ராடேன்னு பேர். ஸ்விங்குன்னா ஒரு ஸ்டாக்கை காலையில் அதாவது இந்த வாரம் வாங்கி நெக்ஸ்ட் வீக் நம்ம சேல் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு பேர். பொசிஷனல்னால் நம்ம இப்போ ஒரு லாங் டேர்மாக, இப்போ நம்ம ஒரு எஃப்டி போடுறதுக்கு பதில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி அதுக்கு நம்ம 1 இயர் 2 இயர் கழிச்சு, இல்லை நம்ம ஒரு பசங்களுக்கோட ஒரு வெல்த்து பெனிஃபிட்டாக நம்ம சேர்க்கறது மாதிரி இருக்கிறது தான் பொசிஷனல் ட்ரேடிங். சரிங்களா? இப்போது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், நம்ம ஈவினிங் அதை சேல் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா கூட அதுவே தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஓகே. அதே மாதிரி ஸ்விங் வந்து நம்ம வந்து இந்த வாரம் வாங்கி நெக்ஸ்ட் வீக்கு கூட நம்ம சேல் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்து கூட நம்ம சேல் பண்ணலாம். அதாவது கம்மியான அமௌண்ட்டில் நம்ம வாங்கிட்டு திருப்பி நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம சேல் பண்ணுறோம். பொசிஷன் வந்து அதான் ஆஸ் யூஷுவல் 1 இயர் 2 இயர் 10 இயர்ஸ் கூட நம்ம வந்து பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இன்ட்ராடேன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதில் வந்து F&Oன்னு இருக்குது. F&Oனா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன். அதில் தான் இப்போ எல்லாருமே நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கானது, கொஞ்சம்னா நிறையவே ரிஸ்க்கானது. எப்படின்னா அதில் எவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ரிஸ்க் இல்லாமல் எந்த ரிவார்ட்ஸும் நமக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் யாரும் வந்து இன்ட்ராடே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த F&O பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் கொஞ்சம் பை பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ராடே F&O போவாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே F&O தான் போகிறாங்க. F&O போய் நிறைய அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. F&Oவும் நம்ம வந்து அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம F&Oவில் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமாங்கிறது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்லேயே நிறைய ஜெயித்தவங்க இருக்காங்க, லூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதாவது எப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோமோ, மார்க்கெட்டில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து மார்க்கெட் நமக்கு கொடுக்கும். ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவோம், நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.